கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களுடைய 15 வருஷத்தை நான் கூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாட்கள் அநேகர் சொல்லுகிற காரியம், சிஸ்டர் நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், சிஸ்டர் நான் எவ்வளவோ கண்ணீர் வடிக்கிறேன், நான் எவ்வளவோ உபவாசம் இருக்கிறேன், கர்த்தருக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன், என் குடும்பத்துல நான் விடுதலை இல்லையே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? கர்த்தருக்கு முன்னாடி மன உத்தமமா இருக்கிறீங்களா? உண்மையா இருக்கிறீங்களா? அவருடைய பார்வைக்கு நீங்க நலமானதை செய்யறீங்களா? ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் லேட் ஆகி கொண்டிருக்கிறதா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களை நீங்க செய்தீங்க? கர்த்தருக்கு உண்மையா இல்லாத காரியங்கள் என்ன இருக்கு? அங்க எசேக்கியா சொல்றார், நான் என்னைக்கு சொல்றேன், உடனே பதில் வரணுமா? இன்னைக்கு சொல்லுவாங்க லேட்டா கர்த்தர் காரியத்தை கேட்கிறார், லேட்டா செய்யறார் அப்படின்னா ஏதோ ஒரு சீர்கேடு